முதலாளிகளுடைய அனைத்து விதமான சொத்துகளின் முதலீடுகளை தடுக்காமல் வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை ஒரே இரவில் செல்லாது என அறிவித்து கருப்பு பணத்தையும் ஊழல் பணத்தையும் மீட்கப் போகிறேன் என சொல்லுவது மோடியினுடைய கருப்பு பண மோசடி. இது பெரும்பான்மையான கோடிக்கணக்கான மக்களுடைய சிறு சேமிப்புகளை வங்கி வழியாக ஆதார் வழியாக இணைத்து கொள்ளையடித்து பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கத்தான் மோடியினுடைய இந்த சதித்திட்டம். பெரும்பான்மையான மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்ட இந்த பொருளாதார அவசர நிலையை நாம் எதிர்க்க தவறினால் அடுத்தடுத்து தொடர்ந்து இதுபோல் மோடியினுடைய பாசிச நடவடிக்கைகள் மக்கள் மீது பாயும் என மக்கள் அதிகாரம் சார்பில் நாங்கள் எச்சரிக்கிறோம். ரொக்க பணம் மட்டுமல்ல, கருப்பு பணம், நிலங்கள், அசையா சொத்துக்கள் என பல்வேறு பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாயை மோடி அரசு எங்கு வைத்திருக்கிறது என்பது தெரியும் அவர்களுக்கு. அதை நடவடிக்கை எடுக்காமல் தினக்கூலிகள் சாப்பாட்டுக்கு மருந்துக்கு வாங்க முடியாமல் அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டையை வங்கியில் செலுத்தி நான் மீட்கிறேன் என்பது மோசடி. இதை அனைவரும் எதிர்க்க வேண்டும். 7.5 லட்சம் கோடி வாராக்கடனுடைய அந்த திருட்டு முதலாளிகளுடைய பெயரை சொல்லாத மோடி அரசாங்கம் இன்றைக்கு கருப்பு பணத்தை மீட்கிறேன் என்று சொல்லுவது பித்தலாட்டம் இல்லையா? அதே போல 15 லட்சம் கோடி ரூபாயை ஒவ்வொருத்தருக்கும் நாம் கணக்கில் கொடுக்க போகிறேன், 15 லட்சம் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற பித்தலாட்டமான அந்த தன்னுடைய தோல்விகளை, வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வு, தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம் அனைத்தும் தோற்றுவிட்டு தன்னுடைய தோல்வியை மூடி மறைக்கவே மோடியினுடைய இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், இது மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போர். இதை மக்கள் அதிகாரம் சார்பில் நாங்கள் இன்றைக்கு பிஜேபியினுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்தியா முழுமைக்கும் மோடி அரசுக்கு எதிரான, பிஜேபி சங் பரிவார் அரசுக்கு எதிரான போராட்டங்களை தொடர வேண்டும் என அறைகூவலோடு நாங்களும் தொடர்ந்து போராடுவோம் என தெரிவித்துக் கொள்கிறோம்.